பண்ணியா இருப்பானுங்க. ஆமாங்க. 4 நாளாச்சு போர் அடிக்குது. இந்த படங்களை பார்த்து பார்த்து என்னங்க எனக்கும் சோர்வையாகி விட்டு உனக்கு ஒரு மாதிரி ஆயிடா. சரி ஒண்ணு செய்யலாமா? அவன் இன்னைக்கு நான் வரட்டும். சரி நம்ம இயற்கை எல்லாம் பார்த்துட்டு வருவோம். மனசு மாறா இயற்கை காட்சி பார்த்தா மாறா என் மனம் சந்தோஷம். ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும் அல்லவா? தென்னை மரம் தோப்புக்குள்ள குயிலே இது எங்க மருதக மாஸ்டருக்காக 50 ரூபாயும் எங்க ஹார்மோனியம் மாஸ்டருக்காக 50 ரூபாயும் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மயில் ஆடுவதா, ஆண்கள் ஓடுவதா, வண்டிகள் ரிங்காரம் பாடுவதா, அதாவா குள்ளரி ஒண்ணு வருது, இந்த வாரம் பொசுல் ஒண்ணு வருது. இதுதான் பொம்பளைங்களா வராங்க. தனி தாகமா கவலைப்படாத, கோலம் பக்கத்துல இருக்குது, சாப்பிட்டு போலாம். குளக்கரைக்கு சென்றோம். ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு மட்டும்தான் நமக்கு அந்த பொண்ணை பார்த்து தான் நான் வருவேன். ஓட்டு வந்து 4 நாள் ஆச்சு கொண்டாடலாம் பார்த்து அவளை பார்த்து தான் வருவேன். இல்லன்னு வச்சியா நம்ம படமெல்லாம் எங்க இருக்குது, அவளுக்கு ஒரு கோட்டை குத்து வீட்டுக்கு போங்க. அப்ப பொண்ணை பாக்குறோம். நீ ஒரு பிடிவாதக்காரன் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒரு பொருள் மீது ஆசை வச்சா அந்த பொருளை பார்த்து அப்படி என்றால் உனக்காக அந்த பெண்ணை சந்தி
எங்கிட்ட ஏறுமா அதோட பெருசு 10 லிட்டர் இருக்குது. ஐயா அதை பார்த்தா பணமரம் மாரி இருக்கிறான். பொம்பளை பார்த்தா நான் வெறி குத்துற மாதிரி ஆயிடுவேன். பேச்ச கேட்டு ஆமா எனக்கு முன்னே தெரிஞ்சு நல்லா இருக்கிறேன். சரி வந்ததை வந்து விட்டோம். அவள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவள்? அவளுடைய பெயர்? ஓடு ஓடு தம்பிகளே போ. என்ன எத்தனை வருஷமா நாங்களே கேட்டுங்க. பேர் என்ன, அட்ரஸ் என்ன, ஊர் என்ன கேட்டு கொண்டு விட்டுட்டு நான் உள்ள போய் உட்காந்து கிடக்கணும். நீ லவ் பண்ணி கிடப்ப நான் எட்டு பாத்துக்கிறேன். நீ போய் கேட்டா குரு அதுக்கு அது போட அப்பால இந்த பெண்கள் விஷயத்துல குருலாம் பார்க்க மாட்டேன். இனிமே நீ போய் போடா தம்பி போடா. நண்பனாகி விட்டாய். அது சரி சரி உனக்காக அந்த பெண்ணிடம் யார் என்று கேட்கிறேன். என் ஜாமான பிடிக்கிறது ஏன் சரியில்லை. என் ஜாமான பிடிக்கணும். என் ஜாமான கடைசிட்டு போட அதுக்கெல்லாம் வேலை இல்லப்போ. சாதாரணம் கட்ட சீப்பரா நானே போய் கேட்பேன். நீ எப்பேர் வெட்டவர் தெரியுமா? கடல் கடல் தேடினால் சிற்பிகள் கிடைக்க, கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்க, முத்துக்களை விட பொக்கிஷமடாடா. நீ டெவலப் பண்ணலான்னு பாக்குறியா? உனக்காக போ பூ மாதிரி எடுக்கணும். குளத்துல இருந்து தாமரை தூக்க சொல்ல தண்ணி சொட்ட கூடாது. அலஞ்சலாம் தண்ணி அது மாதிரி மதுவோம். வச்சியா வேற எவனா பிக்கப் பண்ணி போடுவான். டைமிங் அது உனக்கு அண்ணி மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய சம்பவத்தை நான் பாத்துக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணான். பால் மாறிக்கினேன் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட குத்தாமிச்சான். ஏது அவன் தூய் மாதிரி லெட்டர் கொடுப்பான். இதே போல இவன் ஏதுவான் அவன் எதுவோ கொடுப்பான். எதுவா கொடுத்துருந்தான் பாரு. அவன் அந்த பொண்ணை தள்ளி கிளம்பிட்டான். ஏது குத்துவான் முடிக்கிறான். அதை நீ பார்த்து தள்ளி முட்டு நான் வைக்கணும். பெண்கள் வச்சு எல்லாருக்கும் பயம் வரும். சொல்லுங்க ஐயா நான் கூட உங்க கட்சி தான். பரவாயில்ல சிவனடியார் எந்த போட்டு பாரு. டெவலப் பண்ண நான் பாத்துக்கிறேன். எந்த நாட்டை சேர்ந்தவர்களும் பெயர் தகப்பு ஐயா நான் பாக்கல நீ பாரு. ஐயா எந்த நான் எதுவுமே பண்ணலையாடா. அட வாய் தாண்டா பாக்குது. ஏன்னா என் வாய் பாக்குற வாயை ஒன்னா பாடுறா என்ன பாரு. பெண்ணே சொல்லுங்க. என்ன மொத்த வேலை செய்யண்டா. மொத்த வேலை செய்யும். நீ கேளா நான் எதுவும் பண்ணலடா போடா. எந்த நாட்டை சேர்ந்தவர்களும் பெயர் திருமணம் கூட அவன் என்ன பாக்குறான். நான் எல்லாத்தையும் ஆட்டுவேன். அதே போக்கஸ் இங்க இருக்கணும். பார்க்கலாம். எந்த நாட்டை சேர்ந்தவன்? ஐயா வந்திருப்பது நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? வந்திருக்கீங்க? நம்ம இழுச்சாய் நெத்தில எழுதி ஒட்டிக்கிறான். யாரு பரவாயில்ல சொல்லு. பெண்களுக்கு மணிபுரி நாட்டில் முச்சத்தை தருபவன் நம்ம தான். அதையால் பெண்ணே சொல்லுங்க. நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி அளவன் தான் கத்தியில பழம் தான். சாரி சாரி விடு 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 டெவலப் ஆயிடுச்சு விடு. ஐயா நான் யார் தெரியுமா?
நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள். நான் பொண்ணா? ஆமாங்க. நான் பொண்ணாடி? Oh my God! தெரியாத போச்சே. தெரிஞ்சுதா? எனக்கு வந்து பாக்குற சாக்கல. இப்ப நான் சைடு அடிச்சிருப்பேனே. என்ன? குறுக்கு வைக்க செல்லாதே, நேர்மை யாரே பேர் இப்படிதான் பண்றான். அவன் தம்பி ஃப்ரெண்டா போறான், அவங்க அக்கால லவ் பண்ணிட்டு வந்துடுறான். இதெல்லாம் ஓட்டு யாரும் சேர்க்க கூடாது. நம்பி சேர்க்காதீங்க. லவ் பண்ணுவான். பேசு. ஐயா, உன்னுடைய பேர் என் பேர் தாங்க மலர்கொடி. மலர் கொடி அழகா கொடி. ஆ? என்னமோ தெரியவில்லை. இல்ல அவளை எப்போது பார்க்கும்போது என் மனம் சஞ்சலமடையவில்லை. ஏண்டா உனக்கு என்ன மனத்தட்டு சஞ்சலமடைகிறது. ஏண்டா அப்போ கடமை பேசுனியா? அது நாரவாய், ஆ. நல்ல வாய். என்னடா திடீர்னு வடிவேல் மாதிரி ஆயிட்டேன். சான்ஸ் கிடைக்காதடா தம்பி. ஆ. இப்போது எனக்கு சான்ஸ் கிடைத்தது. ஓஹோ ஐயோ, ஆ. இன்று உனக்கு வேலை கிடையாது. மகச்சல், சொன்னதா மத்தியாடா. சரி பரவாயில்ல இருடா. இது நீ சொன்னதா நான் நினைக்கல. அந்த ஆண்ட வந்து வாயில சொல்றான். காமாட்சி. தம்பி உள்ள போடா, உள்ள போ. ஏதோ நடக்கும் போது உள்ள போடான்றான். அதனாலதான் நான் போறேன். எத்தையும் தாங்கும் இதயம். பரவாயில்லடா. சரி நான் போறேன் பாத்துக்கோ. இது பொம்பளை விஷயம். சில பேர் கையை எடுப்பான், காலை எடுப்பான், தலை கூட எடுப்பான். பாத்துக்க வட்ட. பரவாயில்ல. அறியாத பையன் நீ வாங்க எவ்வளவு நாள் வாங்க. சரி பரவாயில்ல பாத்துக்கோ வரேன். அண்ணா எனக்கு இருந்தாலும் பாத்துறேன்டா. நீ சொல்ற போறேன். பெண்ணே, சொல்லுங்க. பத்தாவரை காய்ச்சல் குத்த சந்தாவரை பால் காய்ச்சலிக்கிறாயே. பெயருக்கு கெட்ட உருவம், உருவத்துக்கு கெட்ட பெயர். மலர் கொடி. ஆமாங்க. மலர் கொடி, உன்னை பார்த்தவுடன் என் மனம் சற்று சஞ்சலமடைகிறது. மலர் கொடி, புரியலையே. புரியவில்லை. புரியலங்க. நான் சொல்லும் வார்த்தை உனக்கு புரியவில்லை. எனக்கு புரியவில்லை. பார்த்ததில் விடுத்தது உன் முகம், கேட்டதில் விடுத்தது குரலோசை, படித்ததில் விடுத்தது உன் பெயர், ரசித்ததில் விடுத்தது உன் குணம், பழகியதில் விடுத்தது உன் அன்பு செல்ல, துடிப்பது என் இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவுகள். நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட நான் பார்த்ததே கிடையாது. இப்பொழுதுதான் முதல் முறையா பார்க்கிறேன். எனக்காக எதுக்கு இவ்வளவு தூரம் என்ன வர்ணிக்கிறீங்க? ஒரு பெண்ணை பார்த்தால் மறைப்பதற்கான ஆண் வருக. புரிகிறதா? உன்னை பார்த்தவுடன் என் மனம் எப்படி என்னங்க சொல்றீங்க? கண்ணே, உன்னை காண கம்பனை தேடவா, கவியோல் மலர் சூட கவிஞனை அழைக்கவா, கரும் ஊந்தல் அலையானதும் புல்லும் இடை ரெண்டும் செடியானதும் பார்க்க நேவா. எங்க வர சொல்றீங்க? புரியவில்லை. எனக்கு புரியவே இல்லைங்க. மலர்கொடே, வானத்தில் கேட்பது இடியோசை, கடலில் கேட்பது அலையோசை, கோவிலில் கேட்பது மணி ஓசை, இந்த ஆளவன் தான் இதயத்தில் கேட்பது காதல் ஓசை. போத வாய் மூடுங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க? இப்பேற்பட்ட தவறான வார்த்தைலாம் பேசாதீங்க. நீங்கள் இருப்பதோ கோயில் கோபுரம், நான் இருப்பது ஒரு குப்பை மேடுங்க. உனக்கு எனக்கு ஏணி வைத்தாலே எட்டாதுங்க. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஐயா, நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் மானத்தோடு வாழ நினைக்கிற பெண்ணுங்க. நீங்க நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாது. மலர்கொடே, வாதத்திற்கு வரதுண்டு, பிடிவாதத்திற்கு வரது கிடையாது. கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டால் மணிமணி நாட்டில் சிலகோல முகிலோடு வாழலாம். இல்லையா மண்ணுக்கு உரமாகி விடுவாள். கட்டி அரவணைத்து முத்தமா? ஐயா, உங்களை தயவு செய்து கையெழுத்து கும்பிடுறேன். கண்டவருக்கெல்லாம் காட்டும் இது காமக்கலை இல்லைங்க, மீட்கப்படாத ஒரு வீரன். யாராலையும் மீட்க முடியாதுங்க. உப்படை தளபதியானவன் நான். மலர்கொடே, உன்னை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி தெரியுமா தோடுகிறது.
கட்டு